வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பட்டாணி போட்டு மசாலா சுண்டல் செய்ய போகிறேன். 200 கிராம் மஞ்சள் பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஆயில் 4 ஸ்பூன், குட்டி பூண்டு 20 பல், சோம்பு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க, உப்பு, மல்லித்தழை. இப்போ பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் பட்டாணி மசாலா சுண்டல் செய்ய வேக வைக்கணும். குக்கரில் பட்டாணி போட்டிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். மூடி போட்டுக்குவோம். வெயிட் போட்டுக்கிறேன். மஞ்சள் பட்டாணி 8 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். ஸ்டவ் ஏற்றிக்கினா வானல் காஞ்சி எடுத்து 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சு சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலை, அதுவே போதுமானது. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினது போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இந்த பேஸ்ட்டு பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன், 6 காஞ்ச மிளகா, குட்டி பூண்டு ஒரு 20 பல், உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்கிறதால வெங்காயத்தில் உப்பு சேர்க்கலை. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ பட்டாணியை சேர்த்துக்கலாம். 8 விசில் வச்சு வெந்த பட்டாணி இது. பட்டாணியை வெறும் சுண்டலாக செய்யாமல் இதுபோல் மசாலாவாக செய்து சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். மசாலா இருக்கிறதால பட்டாணி எளிதில் ஜீரணமாகும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த பட்டாணி சுண்டல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்றது. பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
மஞ்சள் பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.